ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிகாஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் 31/8 அதாவது ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேது சூரியன் புதன், கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. சந்திரன் இந்த வாரத்தில் விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு தன் பயணத்தை. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் சந்திராஷ்டம தினங்கள் வருது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக நிலவரத்தில் எதுவும் மாற்றங்கள் இருக்கான்னு கேட்டால் இந்த வாரத்தில் எந்த பெரிய கிரக நிலவர மாற்றமும் இல்லை. ஒன்லி சந்திரன் மட்டும்தான் தன் பயணத்தை மாற்றிக்கிறாரு. இந்த வாரத்துக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள், அதாவது இந்த வாரத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 மாலை 7:55 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம், அதாவது சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் வரை. செப்டம்பர் 1ஆம் தேதி இரவு 7:55 தனுசு ராசிக்கு சந்திரன் பயிற்சியாகி குரு பார்வையில் வராரு. இது ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்துகின்றது. செப்டம்பர் 1 இரவு 7:55 முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி விடியற்காலை 5:21 வரை. செப்டம்பர் 4ஆம் தேதி காலை 5:21 சந்திரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. செப்டம்பர் 4ஆம் தேதி விடியற்காலை 5:21 முதல் செப்டம்பர் 6 காலை 11:21 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த செப்டம்பர் 6ஆம் தேதி காலை 11:21 சந்திரன் கும்ப ராசிக்கு பயிற்சியாகி ராகுவோடு இணைந்து குருவின் பார்வையில் வரதுனால கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. அதாவது செப்டம்பர் 6ஆம் தேதி காலை 11:21 அதாவது இந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பம். சனிக்கிழமை காலை 11 மணி வரைக்கும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். காலை 11:21 அதாவது செப்டம்பர் 6 காலை 11:21 கடகராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி மதியம் வரை நீடிக்கின்றது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசி நண்பர்களுக்கான பரிகாரம், இந்த சந்திராஷ்டமத்துக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இது வளர்பிறை சந்திரன் அப்படிங்கிறதுனால நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு, இப்போது இது ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் மழை வரும் காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எறும்பு புத்துக்கும் மற்ற குட்டி குட்டி ஜீவராசிகளுக்கும் உணவு வகைகளை, அதாவது ஒன்றா அரிசி இல்லை குருணை இல்லை கோதுமை, இதோட நாட்டு சர்க்கரையை நாட்டு வெல்லத்தை கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி கிளம்புறதுக்கு முன்னாடி அதை போட்டுட்டு போங்க. அதை தூவிட்டு போங்க. உங்களுக்கு தடைகள் விலகும். அதே சமயம் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வகையில் இல்லாமல் இருப்பீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் அமைந்திட இது உதவிகரமாக இருக்கும். வாருங்கள், உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வார ஆரம்பமே உங்களுக்கு 31 மற்றும் 1ஆம் தேதி செப்டம்பர் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 ஆகிய இரு நாட்களும் சந்திராஷ்டம நாட்கள். அந்த செப்டம்பர் 1ஆம் தேதி ராத்திரி 7:55 மேலே தான், திங்கட்கிழமை ராத்திரிக்கு மேலே தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. அதனால் இதில் நல்ல விஷயம் என்னென்னா, அவர் வளர்பிறை சந்திரனாக குருவின் பார்வையில் போய் அமருவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கிய விஷயமாக சங்கடம் இருந்ததுன்னா அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே சமயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி ராத்திரியிலேருந்து நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு பேச்சுவார்த்தையே இல்லை, எங்கள் அப்பா கூட எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது சார் அப்படின்னு சொல்கிறவங்கள்லாம் இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி சாயந்தரத்துக்கு மேலே 8 மணிக்கு மேலே தந்தையுடன் பேச்சுவார்த்தையை துவக்கி உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த வாரத்தில் சந்திரன்
தசம லாப ஸ்தானங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு, விரயஸ்தானம் வரைக்கும். இந்த தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக இந்த லாபஸ்தானத்துக்கு வருகின்ற 6 முதல் 8ஆம் தேதி உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க காரியங்கள் சாதனைகளை செய்யக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் அரசு அதிகாரிகளின் குறுக்கீடுகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஜிஎஸ்டி ஏதாவது ஃபைல் பண்ணணும், இல்லாட்டி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், அதில் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா குறிப்பாக 8ஆம் தேதிக்குள்ளே காரியத்தை சாதித்து கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் அனுகூல பலன்கள் ஏற்படும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள். குறிப்பாக இந்த 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் குடும்பத்துக்கு விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். அதாவது ஏசி, ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜிரேட்டர், தங்க நகைகள், இந்த மாதிரி காஸ்ட்லி பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டை மாற்றி அமைப்பதற்கோ அழகுபடுத்தி கொள்வதற்கோ வாய்ப்பு இருக்குது. உங்களையே கொஞ்சம் அழகுபடுத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சூழ்நிலை ஏற்படுறதுனால உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கும் மருத்துவ ரீதியான சங்கடங்கள் முடிவடைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஆதாயம் ஏற்படும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், வேலை தேடி முயற்சித்து ஏமாந்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கெல்லாம் இந்த வாரத்தில் இந்த 8ஆம் தேதிக்குள்ளார நற்செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் ரெக்கமெண்டேஷனில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அது ரொம்ப விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்கு உண்டான மேஷராசி நண்பர்களுக்கான பரிகாரம், இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா அம்பாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். குறிப்பாக அம்பாள் வழிபாடுனா ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்வதன் மூலமாக அனைத்து க்ஷேமங்களையும் சுகங்களையும் அன்னை உங்களுக்கு வழங்கிடுவாள். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள், இந்த வாரத்தில் உங்களுக்கு முதல் 2 நாட்கள் திங்கட்கிழமை ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதன் மூலமாக எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லை. ஆனால் இந்த ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த 3ஆம் வீட்டதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தோல்வி பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமை சாயந்தரம் 7:55 வரைக்கும் உங்களுக்கு ஒரு விதமான மன தடுமாற்றம் இருக்கும். ஆனால் மனசுக்குள்ளே எப்படி இருக்குன்னா எதுவும் நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பயத்தை கொடுத்துட்டே இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகளில் திடீர் குதர்க்கத்தன்மை ஏற்படும். சில சமயம் அவங்க தரம் தாழ்ந்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் இந்த சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகக்கூடிய செப்டம்பர் 1 முதல் 4ஆம் தேதி வரை குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தன யோகம் ஏற்படுகின்றது. அதனால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். அதாவது குருவின் பார்வையில் சந்திரன் கஜகேசரி யோகம் 2ஆம் இடத்திற்கு ஏற்படுகின்ற காரணத்தினால தனஸ்தானம் வலுப்பெறுகின்றது. அந்த 2ஆம் வீட்டதிபதியான புதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நிலம் சார்ந்த முதலீடுகள், உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கிஃப்ட் பண்ணுறது, நிலத்தை வாங்கி கொடுக்கறது, வீடு வாங்கி கொடுக்கறது, நிலம் வாங்குறதுக்கு யாராவது பணம் ஃபண்ட் பண்ணுறது, இல்லை வீடு வாங்குறதுக்கு ஃபண்ட் பண்ணுறது, இல்லை வீட்டில் ஒரு போர்ஷன் கட்டுறதுக்கு நீங்கள் எங்கேயாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கிறது, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்து அதிபதியான புதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சுகஸ்தானம் வலுப்பெறுகின்றது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் சற்று கடுமையான முயற்சி இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். ஆனால் வெற்றி நிச்சயம். கடுமைக்கு பிறகு தான் வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் கலைத்துறை நண்பர்கள், இல்லை நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவர், நீங்கள் அரசாங்க ரீதியான கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அல்லது நீங்கள் நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தால், இல்லை அதில் வேலை பண்ணக்கூடிய நபராக இருந்தால் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு பிறகு தான் அது அங்கீகரிக்கப்படுமே தவிர மேம்போக்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல பேர் வாங்க முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முன்கோபத்தையும் வெளிப்படுத்துவதை தவிர்ப்பது. ஏன்னா நீங்கள் முன்கோபத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய செல்வாக்கும் சரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இந்த வாரத்தில் சந்திரன் உங்களுடைய 7, 8, 9, 10 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. இதில் 9ஆம் இடத்துல ட்ராவல் பண்ணும்போது சுக்கிரனின் பார்வையில் தன்னுடைய சொந்த வீட்டை சந்திரன் பார்க்க போகிறாரு. அதனால் காரிய வெற்றி ஏற்படும். குறிப்பாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் இந்த கவர்மெண்ட் சம்மந்தமாக கவர்மெண்ட் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது வழக்கு தொடுத்திருந்தாங்கன்னா அதில் உங்களுக்கு தீர்ப்புகள் சாதகமாக வரக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கும் சரி, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் சரி, உங்களுடைய கடுமையான உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கு தாமதமானாலும் லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வரத்துக்கு உண்டான யோகம் உங்களுக்கு ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், அதாவது பள்ளி கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். 12th முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், இல்லை டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், அவங்களுக்கு உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தை வளர்த்துக்கணும். இப்போ நல்லா பேசக்கூடிய வகையில் இருப்பீங்க, ஆனால் சில சமயம் நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, வாக்கு சாதுரியம் பெறுவதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டால் ஆஞ்சநேயர். ஏன்னா சொல்லின் செல்வர்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். வாக்கு சாதுரியம் ஏற்பட்டு இடம் பொருள் ஏவல் அறிந்து சாதுரியமாக பேசும் ஆற்றலை அந்த அஞ்சனை மைந்தன் உங்களுக்கு வாரி வழங்கிடுவான். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியில் குரு இருக்கிறது எப்போவுமே உங்களை சுற்றி ஒரு நல்ல நண்பர்களை அமைக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். புதுசாக நண்பர்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த 8ஆம் இடத்துல வரக்கூடிய 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் யாருக்கிட்ட இனிமையாக பேசணுமோ அவங்கக்கிட்ட இந்த வாரம் பேசுகிறதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்கள் வார்த்தையால் சிக்கல் வரத்துக்கு, அவப்பெயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். 4ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்து அதிபதியான சூரியனோடு சேர்ந்து இருப்பதன் மூலமாக வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். அது எப்போ அப்படின்னா 1ஆம் 4ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும், இல்லாட்டி 6ஆம் தேதிக்கு மேலே வரைக்கும். 6ஆம் தேதிக்கு மேலே அந்த 4 to 6 நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் வார்த்தையை விட்டுட்டு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல போக அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி காலை வரை கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. அவசரத்தில் சொல்கிறது, அதாவது இமோஷ்னல் இம்பேலன்ஸில் பேசுகிறது, மனமயங்கி பேசுறது, இதெல்லாம் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அஃபிஷியலாக உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது. வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு சாதகமான பேச்சுக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக இருந்த தடுமாற்றங்கள் விலகும். சொத்து சேர்க்கை ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்குது. வரக்கூடிய இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இதில் செவ்வாய் 4ஆம் இடத்துலேருந்து பயிற்சி ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. அதனால் உங்களுக்கு இருந்து வந்த இந்த நிலம் சார்ந்த தடுமாற்றங்கள் விலகும். அதே சமயம் பூமிகாரகன் குருவின் பார்வைக்கு போகிறதுக்கு தயாராகிட்டுருக்கார். அதனால் உங்களுக்கு யோகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம்னு சொன்னேன். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கூட பிறந்த அக்கா, தம்பி, அண்ணன், தங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் முன்ன நின்று நடத்தி வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தையால் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, வீடு வாங்குறதுக்கோ இல்லை நிலம் வாங்குறதுக்கோ இல்லை வண்டி வாங்குறதுக்கோ இல்லை வீட்டுக்கு ஏதாவது விலையுறந்த பொருட்கள் வாங்குறதுக்கோ பணம் பத்தலை அப்படின்னா தந்தையிடம் கேட்டு செயல்படுத்துவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் சற்று கவனத்துடன் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பதவி சார்ந்த இழுபறி நிலைமை ஏற்படுத்துறதே உங்கள் வார்த்தைகள் தான். அவசரத்தில் வார்த்தையை விட்டுட்டு அவஸ்தைப்படுறதுல நீங்கள் தான் இந்த வாரம் நம்பர் 1. அவசரப்பட்டுட்டு நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி முன் யோசனையோடு பேசுங்க. நீங்கள் பேசுகிறதுல கவனம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டம். உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்கள் தாமதப்படுவதற்கோ அல்லது
தடம் மாறி போவதற்கோ வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவரை வழிபடுவதன் மூலமாக வாக்குச்சாதுரியம் மட்டுமல்லாமல் உங்களுக்கு அறிவுச்சாதுரியமும் ஏற்பட்டு எந்த இடத்துலமா சமயோஜிதமாக செயல்படுமோ அந்த சமயோஜித புத்தியை ஹயக்ரீவர் உங்களுக்கு வாரி வழங்கிடுவார். கர்க்கடக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வார கடைசியில் தாங்க 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் தொட்டது துலங்கும் நாட்களாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதில் என்னென்னலாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது அப்படின்னா, கடந்த 5.5 வருஷமாக நீங்கள் பட்ட அவமானத்திற்கும் அவஸ்தைகளுக்கும் இந்த கடன் தொல்லைகளுக்கும் முடிவுரை எழுதும் சூழ்நிலை ஆரம்பமாக போகிறது இந்த வாரத்தில். குறிப்பாக 5ஆம் இடத்துல சந்திரன், ராசிநாதன் சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்காரு, நீச்சஸ்தானத்தில் இருக்காருன்னு பயப்படாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த நாட்கள், அந்த முதல் 2 நாட்கள் ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 இந்த 2 நாட்களில் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் இருக்கும். காரணம் என்னன்னா, ராசிநாதன் நீச்சமாக இருக்கார். ஆனால் அதை போக்கும் விதமாக உங்களுக்கு நல்ல நட்புகள் அமையும். உங்கள் கூட இருக்கக்கூடிய எதிர்பாலினத்தவர்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல மோட்டிவேஷனலாக பேசுவாங்க. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பத்தார் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாங்க இருப்பாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த சில வருடங்களாக கணவன் மனைவிக்குள்ள பிரிதல் இருந்தது. இப்போ புரிதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. அதனால் கர்க்கடக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சந்தோஷமான அனுபவங்களை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். வியாபார விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் முதல் 2 நாட்கள் தடுமாற்றத்தை கொடுத்தாலும், ஆனால் அலைச்சலை கொடுத்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. வழக்கு சார்ந்த விஷயம், இந்த வழக்கறிஞர்கள் இல்லை நீங்கள் ஏதாவது உங்கள் சார்பாக கேஸ் யாராவது தாக்கல் பண்ணியிருந்தாலும் அந்த கேஸ்லாம் உங்களுக்கு சாதகமான வழக்குகளில் தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது முதல் 2 நாளைக்கு வராது. 2வது நாள் திங்கட்கிழமை சாயந்தரம், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி சாயந்தரம் 7:55 மேலே நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள், வழக்குகளில் இருந்த தடுமாற்றங்கள்லாம் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உறவுகள் திரும்பி வருதில்ல, உங்களுடைய மனைவியோ இல்லை கணவரோ ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆகிறாரு, அவருக்காக நீங்கள் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்களுக்கான சில முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதில் கணவன் மனைவிக்குள்ளே பிரிதல் இருந்தது, இப்போ புரிதல் வரக்கூடிய நேரம் வந்துடுதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் அதிகரிக்கும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கணவனோ மனைவியோ இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா, அவங்க வீட்டில் அவங்களுடைய மாமனார், அதாவது உங்களுடைய மாமனார் இல்லை மாமியார், அதாவது உங்கள் கணவனோட மனைவியோடைய அப்பாவோ அம்மாவோ இருப்பாங்க. அவர்கள் விஷயத்தில் நான் யாரையும் குத்தம் சொல்லணும்னு சொல்லலை, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் விஷயத்தில் நீங்கள் சமயோஜிதமாக செயல்பட்டு அவர்களை அடக்கி ஆள்வதற்கோ அவங்கள கட் ஆஃப் பண்ணுறதுக்கோ முயற்சி எடுக்கலாம். நீண்ட நாட்களாக வேலை சம்பந்தமாக தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலேருந்து அந்த தடுமாற்றம் விலகும் சூழ்நிலை ஏற்படும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறீங்க, அந்த உணர்ச்சி வசப்படுறதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். உணர்ச்சி வசப்படுறதுனால உங்களுக்கு வெற்றிகள் தாமதமாகுமே தவிர அது சீக்கிரமாக வராது. நான் இன்றைக்கே பண்ணணும், இன்றைக்கே நான் இந்த க்ஷணம், அதாவது இப்போவே நான் அரிசியை வைக்கணும், இப்போவே நான் காரியத்தை சாதிக்கணும்னா அது நடக்காதுங்க. கொஞ்சம் பொறுமையாகணும். இந்த வாரம் பொறுமை மிக அவசியமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் இந்த வழக்கு சார்ந்த விஷயங்களாகட்டும், இல்லாட்டி அரசாங்க சார்ந்த காரியங்கள், அதாவது லீகல் ப்ரொசீடிங்ஸ், போலீஸ் கேஸு, இது சம்மந்தமாக ஏதாவது இருந்ததுன்னா கூட பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு தான் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், இதில் யாருக்கு முக்கியமாக பரிகாரம்னா, இந்த கலைத்துறை நண்பர்களுக்கும் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, மெடிக்கல் சேல்ஸில் இருக்கிறவங்க, இவங்கள்லாம் தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எதிர்பாலினத்தவர்களால் ஈர்க்கப்படுவதற்கு சூழ்நிலைகள் இருக்குது. அவங்க உங்களை ஈர்த்துருவாங்க, நீங்கள் டைவர்ட் ஆக மாட்டீங்க. அவங்க டைவர்ட் ஆகிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. இது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க.
நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், கர்க்கடக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. சிவனை வழிபடுவோர் தேவையில்லாத விமர்சனங்களுக்கும் தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ்களுக்கும் ஆட்படாமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருப்பார் அந்த சிவன். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4, 5, 6 ஆகிய இடங்களில் 7ஆம் இடத்துக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. இதில் விரையாதிபதி நீச்சமாக இருக்கார் முதல் 2 நாட்கள். அதனால் உங்களுக்கு செலவுகள் இருக்கும். ஆனால் அந்த செலவுக்கேற்ற வருமானம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த சந்திரன் 5ஆம் இடத்துக்கு போகும்போது குரு சந்திரன் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கு முயற்சி எடுப்பீங்க. சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு வருது. உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு புதிய தொழில் துவங்கிறதுக்கு வாய்ப்பு வருது. வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு வருது. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த படிப்புக்கு உதவிகள் கிடைக்கும். நீங்கள் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய முயற்சியின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கும் மேல் படிப்புக்கு முயற்சித்து செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய வழக்கு தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுனால பெருசாக எதிர்பார்க்காதீங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் பதட்டம் இருக்குங்க. காரணம் என்னன்னா, பணப்பற்றாக்குறை. கடன் வாங்கலாமா, இல்லை கடனை வாங்கி செலவு செய்யலாமா, இல்லை வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது, உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருப்பார்களா, இப்படி சொத்தை அடமானம் வைக்கலாமா, இப்படி தான் யோசிக்கிறீங்களே தவிர உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை எப்படி வசூல் பண்ணுறதுங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் அது சம்பந்தமாக முயற்சி எடுத்திங்கன்னா நல்லது நடக்கும். கடந்த கால எதிரிகள் மீண்டும் தொந்தரவு கொடுத்தாங்கன்னா அவங்கள உதாசீனப்படுத்திட்டு போனமே தவிர அவங்களுக்கு சரிக்கு சமமாக வாக்குவாதம் பண்ணின்னு இருக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அதே சமயம் எதிரிகளுக்கு நீங்கள் சில சமயம் தக்க பாடத்தை புகட்டுவதற்கு தயங்க மாட்டீங்க. அது அவர்களுக்கு மூக்குடைபடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளால் எதிரிகளுக்கு வம்புகளை அதிகப்படுத்துவதற்கும் எதிரிகளிடம் வம்பு வழக்குகளை அதிகப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் உங்களுக்கு வரவேண்டிய மரியாதை குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனையோ அல்லது பழனி முருகனையோ வணங்க வேண்டும். பழனி பால தண்டாயுதபாணியை வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மன அமைதியும் நிம்மதியும் ஞானமும் ஏற்படும். கன்னி ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. பொதுவாக 3ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்தாலே உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள், எடுத்த காரியத்தில் வெற்றி, இதெல்லாம் நடக்கும். இளைய சகோதர சகோதரிகள் உதவிகரமாக இருப்பார்கள். சில பேர்த்துக்கு இல்லை, பல பேர்த்துக்கு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு தம்பி தங்கைகள் தான் உதவிகரமாக இருப்பாங்க. இவங்களால யாருக்கு உதவி கிடையாது. ஆனால் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுங்க, நன்மைகள் ஏற்படும். தாயார் மூலமாக உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துக்கு சந்திரன் போகும்பொழுது குருவின் பார்வையில் வரதுனால வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வாரம் உங்கள் வீடு தேடி ஆஃபர் லெட்டர் கதவை தட்டும். இது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சூழ்நிலை, புதிய உறவுகள் அமைவதற்கும் பழைய உறவுகள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த விஷயத்தில் மனசை கல்லாக்கிட்டு இருந்துக்கோங்க. சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சுக்கிரனின் பார்வையில் வரும்போது கொஞ்சம் மனசு டைவர்ட் ஆகுது. அந்த டைவர்ஷனை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுப்பார். அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார். இது நிரந்தரம் கிடையாது. நீங்கள் நினச்சிப்பீங்க இதுதான் நிரந்தரம்ன்ட்டு. இந்த நிரந்தரத்தன்மையற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி உங்களை டைவர்ட் பண்ணுறதே கூட இருக்கிறவன் தான். நம்ம யாரை ரொம்ப நம்பிட்டு இருக்கோமோ அவன் தான் உங்களுக்கு டைவர்ஷன் ஏற்படுத்திகிட்டு இருக்கான். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை தடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வேலை கிடைப்பதன் மூலமாக புதிய கடன்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடனை வாங்கி
பழைய கடனையும் அடைச்சிட்டு புதுசாக வீட்டுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு முயற்சி எடுங்க. நீண்ட நாட்களாக மேல் படிப்புக்கு முயற்சித்து ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு இந்த வாரம் கடன் உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை, எஜுகேஷன் லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் உடம்புல ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ தீர்வுகள் மூலமாக. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அக்கா, பெரியப்பா பொண்ணு, சித்தப்பா பொண்ணு, உங்களை விட மூத்தவங்களாக இருக்கணும், அக்காவாக இருக்கணும். அக்காக்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்கள் கூட நெருக்கத்தில் இருந்த ஒரு நபர் உங்களுடைய அசோசியேஷனை விட்டுட்டு விலகி வேறு இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம்னு சொல்லிட்டு வேறு மடத்துக்கு போகிறதுக்கு, வேறு இடத்திற்கு போகிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அவர்கள் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான கவலையும் ஏற்படுத்திக்காதீங்க. அப்படி கவலைப்பட்டீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் அப்படின்னா இந்த நெஞ்சு பகுதி இதெல்லாம் உங்களுக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த ஊரில் என்ன தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணிலேருந்து, அந்த கோயில் வாசலில் இருக்கிற மண்ணிலேருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்து கவரில் போட்டுட்டு வீட்டில் வந்து வச்சுக்கோங்க. குலதெய்வமே உங்கள் வீட்டுக்குள் வந்து நித்திய வாசம் செய்து உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களிலிருந்து உங்களை காத்து ரட்சிப்பதற்கு உண்டான அரணாக இருந்து செயல்படும். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருந்தாலும் குடும்பத்தில் வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில், 2ஆம் இடத்துல சந்திரன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். இதனால் இந்த முதல் 2 நாட்கள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும், உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி ஏற்படுத்தி எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிற சனியை பார்க்குறாரு, எதிரி ஸ்தானத்தை பார்க்குறாரு. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டிய சூழ்நிலை. இதில் 3 விஷயம் இருக்குது. ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை, அந்த செவ்வாய் 2ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி. இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, 2 7 விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமாக விரயங்கள் ஏற்படும். வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா, சாப்பாடில் கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதை 3 இப்படி தான் இன்டர்பிரேட் பண்ணணும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கார். பணம் விரயமாகும், வார்த்தை விரயமாகும். அதனால் உங்களுக்கு கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதிரிகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த முதல் 2 நாட்களில். இது உடனே வந்து நான் வந்து சாதாரணமாக பேசினா எனக்கு ஒரு 100 பேர் சண்டைக்கு வந்துடுவாங்களா? அப்படி கிடையாது. நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்கிறவர் ஒருத்தர் எதிரியாக திரும்புவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. இதில் 3, 4, 5 ஆகிய இடங்களில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகளால் வெற்றிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு தன யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுத்தி குரு சந்திரன் சாதகமான பலன்களை ஏற்படுத்துகிறாரு. உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார். உங்ககிட்ட ஒரு அவுட்லுக் டுவர்ட்ஸ் லைஃப் சேஞ்சஸ், உங்களுடைய லைஃபே மாறப்போகக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கினாலும் பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்பையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. உங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு பேசுன்னு சொன்னால் தான் பேசணும். அப்படி இல்லை அப்படின்னா போயிட்டு வெறுமை புன்முறுவல் பூத்துண்டு அப்படியே நெல்லுங்கோ. உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேசாமடந்தையாக இருந்தால் மரியாதை உயர்வு, பேசினீங்க பண நஷ்டம், வார்த்தை நஷ்டம், வாழ்க்கை நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை நீங்களே ஏற்படுத்திப்பீங்க. பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற குரு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். கிட்டத்தட்ட இன்னொரு இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 13 வரைக்கும் செவ்வாய் விரயத்தில் இருப்பார். அப்புறம் உங்கள் ராசிக்குள்ளே வருவார். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.
அலுவல் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே நல்ல விஷயந்தான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும், வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணால் போதும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமானை, அதாவது திருத்தணி முருகனை வணங்க வேண்டும். சாந்தமாக இருக்கிற முருகனை வணங்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பேசாமல் இருக்கிறதுக்கு இந்த வாரத்தில் எத்தனை நாள் முடியுமோ 7 நாளும் மௌன விரதம் அனுஷ்டியுங்கள். குறிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து மௌன விரதம் அனுஷ்டித்து வாருங்கள். என்றைக்கெல்லாம் எங்கே பேசணும் அங்கே மட்டும் பேசினா போதும். மற்ற நேரம்லாம் மௌன விரதம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் தாண்டவமாடும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் எப்படி இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு கேட்குறவாளுக்கெல்லாம் பதில் என்ன அப்படின்னா, ராசியிலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. உங்களுக்கு யோகாதிபதியான, பாக்யாதிபதியான, பாதகாதிபதியான சந்திரன் நீச்சமாக இருப்பது ஒரு விதத்தில் விசேஷந்தான். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, ராசிநாதன் செவ்வாய் 11ல் இருந்து செவ்வாய் சனியால் பார்க்கப்படுவதும் யோகத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் முன்கோபத்தை கொடுக்குறாரு. குழந்தைகள் விஷயத்தில் சற்று பட்டுன்னு வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படாதீங்க. உடன்பிறப்புகள் விஷயத்தில் தவறான வார்த்தை பிரயோகத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால குடும்பத் தலைவிகளுக்கு சந்தோஷ நிகழ்வுகளை தரக்கூடிய வகையில் இந்த வாரம் சந்திரன் குருவின் பார்வையில் இருக்க போகிறாரு. அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், திடீர் அதிர்ஷ்டம், அதாவது இந்த லாட்ரின்னு சொல்லுவாங்க தெரியுமா, உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. இதுவரைக்கும் வந்ததெல்லாம் வேறு, இனிமேல் வரப்போகிறது இருக்குது பாருங்க, அது உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை உங்களுடைய தலைமுறையில் பார்க்காத பணமாக இருக்கும். அவ்வளவு விசேஷமான யோகம் ஏற்படும். அதே சமயம் கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். தொழில் ரீதியாக, அரசாங்க ரீதியாக, மேலதிகாரிகள் ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுக்கு மேலதிகாரிகளோ அரசு அதிகாரிகளோ உங்கள் பேரில் நன்மதிப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய, வாரி வழங்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும், இந்த ராசி பிறந்த பெற்றோரின் குழந்தைகளாகட்டும், குழந்தைகள் விஷயத்தில் சற்று கடுமை கூடாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா குழந்தைங்க பிடிவாதத்தோடு இருப்பாங்க. இந்த வாரத்தில் நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு கடுமையை கூட்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். அதில் ஆட்படாமல் பார்த்துக்கிறது நல்லது, சிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தந்தை வழி பெண் உறவினர்கள், அத்தை பெரியப்பா ஒய்ஃபு, சித்தப்பா ஒய்ஃபு, இவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. குழந்தைகள் விஷயத்தில் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வாரம் வியாபார விஷயத்திலும் உங்களுக்கு சற்று கடுமையான முயற்சிகள் தான் பலனை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவின் பார்வை பலம். குரு அஷ்டமஸ்தானத்திலிருந்து விரயம் 2, 4 ஆகிய இடங்களை பார்க்கறதுனால சுகங்கள் அதிகரிக்கும், வசதி வாய்ப்புகள் பெருகும் சூழ்நிலை ஏற்படும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும், குறிப்பாக நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். நிலத்தை வைத்து அடமானம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறனால தேவை இருந்தால் மட்டும் நிலத்தை வச்சு அடமானம் வாங்குங்க. இல்லாட்டி நிலத்துக்கு மேலே கை வைக்காதீங்க. நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதில் இத்தனை நாளாக நிலத்தை விற்க முடியல, என்னோடய சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கியிருக்கேன் சார், என்னால் நிலத்தை விற்க முடியல, என்னோடய பூர்வீக சொத்தை விற்க முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்பொழுது சாதகமான பலன்கள் ஏற்படும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் யார் கூட பழகிறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனியின் 3ஆம் பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்குது. அதே சமயம் ராசிநாதனுக்கும் இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில நபர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அவர்களை உங்கள் வாழ்க்கையில் விட்டு விலக்கி வைப்பதற்கு தயங்கக்கூடாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குண்டான பரிகாரம், எந்த பரிகாரத்தை பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சம்மோகன கோபாலன்கிற ஒரு மந்திரம் இருக்குது. அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிவிட்டு யூடியூப்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை கூகுள்லேருந்து எடுத்துக்கலாம். அதை தினமும் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ. அப்படி இல்லை, சப்போஸ் எனக்கு பழக்கம் இல்லை சார், எடுக்க முடியல, மந்திரம் சொல்ல வரல அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் தினமும் காலையில் சிவசக்தி 2 பேர்த்தையும், சிவன் சக்தி 2 பேர்த்தையும் சேர்த்து வணங்கிட்டு வாங்கோ. அப்படி இல்லை அப்படின்னா
சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இடங்களை தரிசனம் செய்து வாருங்கள். இந்த வாரத்தில் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்காங்க, அப்படி இல்லைன்னா பிரதோஷ நாயகரை வழிபடுங்கள். ஏன்னா பிரதோஷத்தன்னைக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்க. சிவனும் சக்தியும் சேர்ந்து நந்திக்கு எதிரில் இருப்பாங்க. அந்த நந்தியம்பெருமானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிவசக்தி நாயகனை வழிபட்டு வாருங்கள். வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வரும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். கூட இருக்கிறவன்லாம் நல்லவனாக இருந்தால் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில் எல்லாரும் நல்லவனாக இருக்கான். ஆனால் எல்லாம் தனக்கு என்ன லாபம்னு தான் பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு லாபம்னு பார்க்கல. உங்களுக்கு லாபம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தன்னுடைய லாபத்தை தான் அங்கே மெயினாக பார்க்குறானே தவிர உங்களுடைய லாபத்தை பார்க்கல. ஆனால் இப்போ வரக்கூடிய வாரம், இந்த வாரம் விரயஸ்தானத்திலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறதுனால திங்கள், ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 இரவு 7:55 வரை உங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக அஷ்டமாதிபதி நீச்சமாக இருக்கிறது விசேஷம். ஆனால் அதுவே உங்களுக்கு கவலையை கொடுக்கும். எதிரி இல்லைன்னா நம்ம என்ன தெரியுமா தோணும், எதிரியே இல்லாமல் நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. எனக்கு தெரிந்த ஒரு வயதான பாட்டிமா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கவலை இல்லையேன்ட்டு கவலை வந்துடும். அப்பேற்பட்ட நபர் அவங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எதிரி இல்லையேன்ட்டு ஒரு கவலை இருக்கும், எதிரி இருந்தால் அதை விட கவலை இருக்கும். இந்த வாரம் எதிரிகளற்ற சூழ்நிலை இருக்கும். ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் வருவதில் தாமதம் ஏற்படும். இதில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 4ஆம் தேதி வரை குருவின் பார்வையில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் மூலமாக உறுதியான முடிவுகள் எடுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் கணவரோ இல்லை உங்கள் மனைவியோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்ததுன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தொந்தரவாக இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி காதலியாகவோ காதலனாகவோ இருக்கும்போது அவன் அவ்வளவு சப்போர்ட்டிவாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு நபர் உங்களுக்கு இப்போ அமையக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் நல்ல நட்புகள் அமைகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்குது. நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்து சனி உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார், வக்ரகதியில் இருக்கிறனால. அதே சமயம் இந்த வாரத்தில் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய நாட்களான 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உங்களுக்கு தன யோகம் ஏற்படும், ஆதாயம் அதிகரிக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் இப்பொழுது பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியான தடைகள் விலகும். தந்தை வழியில் சில சுணக்கங்கள் இருக்கும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால, ஏன்னா பித்ருகாரகன் பித்ரு ஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு விசேஷம் கிடையாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். கடுமையான முயற்சிக்கு பிறகு நற்செய்திகள் வரும். நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க, அதை இன்னொருத்தையும் ஈஸியாக பண்ணிட்டு போவான். ஆனால் உங்களுக்கு நல்ல பேர் வரும். அந்த நல்ல பேர் வாங்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும், அவ்வளோதான். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மருத்துவ ரீதியான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், குரு வழிபாடு செய்யுங்கள், சித்தர் வழிபாடு செய்யுங்கள், ஜீவ சமாதிகளை தரிசனம் செய்து வாருங்கள். இப்போ ஜீவ சமாதினா யாரும் பாதி பேத்துக்கு புரிய மாட்டேங்கிறது. ஞானிகளுடைய ஜீவ சமாதிகள், அதாவது பழனியில் வந்து பழனி கோயிலுக்குள்ளாரிய மலை மேலே போகர் சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குது, கோரக்கருடைய ஜீவ சமாதி இருக்குது, நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராவில் இருக்குது, சேலத்தில் ஒரு 2 மகான்களுடைய ஜீவ சமாதி இருக்குது, இங்கே சென்னையில் வந்து நம்ம பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவ சமாதி, அதுக்கு பக்கத்துலேயே பாம்பன் சுவாமிகள் சமாதிக்கு பக்கத்துலேயே ஒரு 2 தெரு தள்ளி அக்கரையம்மான்ட்டு ஒரு மகானுடைய ஜீவ சமாதி இருக்குது. இங்கே சென்னையிலே கிட்டத்தட்ட ஒரு 150 ஜீவ சமாதிகள் இருக்குது. அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் சென்று அங்கே போயிட்டு மெடிடேட் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி மட்டுமல்லாமல் புதிய நண்பர்களால் வருகின்ற சங்கடங்களும் பழைய நண்பர்களால் ஆதாயமும் நட்புகள் மூலமாக உதவிகளும் கிடைக்கும் யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய பதற்றத்தை தணிக்கும் சூழ்நிலையை அந்த மகான்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறதுனால உங்களுக்கு சில பேரால் உங்களுடைய கவனக்குறைவோ அல்லது சில நபர்களின் தடுமாற்றமான செயல்பாடுகளோ உங்களுடைய கௌரவத்தையோ உங்களுடைய படிப்பிலையோ
உங்களுடைய வியாபாரத்திலேயோ லாபத்தை குறைக்கும் சூழ்நிலை ஏற்படும். அது இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவன் தான் உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தில் தாமதப்படுத்துவான், நஷ்டத்தை ஏற்படுத்துவான், லாபம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். இது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகள் நடக்கும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் மூலமாக அவருக்கு வர வேண்டிய அங்கீகாரம் வருவதில் தாமதமாகும். இதில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால், 6ஆம் இடத்துல குரு இருக்கார், அவருடைய பார்வையில் சந்திரன் திங்கட்கிழமை சாயந்தரம் வராரு. கஜகேசரி யோகம். கடன் உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். இத்தனை நாளாக கடனே கிடைக்காது. நீங்கள் கடன் யார் எப்படி வாங்கியிருப்பீங்கன்னா 5 10 வாங்கிட்டு இருப்பீங்க. இப்போ லம்சம் நம்ம அமௌண்ட் வரும். சார் இந்த லோன் கிடைச்சா தான் சார் இந்த கடன்லாம் அடைக்க முடியும், இந்த பால்காரன் கடன்லாம் அடைக்க முடியும்னு சொல்லுவாங்க தெரியுமா? இது பேர் என்ன, திருவிளையாடல் படத்தில் தருமி சொல்லுவார், முதல்ல இந்த பணம் வந்ததுன்னா பால்காரன் கடன் அடைக்கணும். அந்த காலத்திலே பால்காரன் கடன் கொடுத்துருக்கான். ஸோ அந்த மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன சின்ன கடனில் அடைக்கிறதுக்காக ஒரு பெரிய கடன் வாங்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க. இது வாங்கலாமா கூடாதா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம். ஆனால் அவசரப்பட்டு உங்களுடைய தன்மானத்தை அடகு வைத்து அதை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பாதகாதிபதி. 9ஆம் இடத்துல பாதகாதிபதி வந்து யோகஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தினாலும் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். தந்தையின் மூலமாக சில உதவிகள் கிடைத்தாலும் அவருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். ஆனால் இதில் வெளியிலலாம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஆனால் கூட இருக்கிறவங்க, உங்கள் பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, இவங்கக்கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நட்பு ரீதியாக மனவேதனை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இதில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது, சுக்கிரனின் பார்வையில் வரும்போது மனசுக்கு பிடிச்சவங்க கிட்டே சண்டை போடுற மாதிரி சூழ்நிலை வரும். ரொம்ப க்ளோஸாக இருப்போம், நானும் அவனும் இல்லாமல் இருக்க மாட்டோம் சார், நாங்கள் 2 பேரும் இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரிடமே மனவேதனைப்படும்படி பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது நீங்கள் பேசுகிறது வந்து அவங்கள சங்கடப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவி உறவில் நீங்கள் விட்டு கொடுத்தாலும் இல்லை உங்கள் கணவர் விட்டு கொடுத்தாலும் நீங்கள் விட்டு கொடுக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. பிடிவாத குணத்தின் காரணமாக தடுமாற்றம் ஏற்படும், விரயங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அமர்ந்த கோலத்தில் அல்லது கிடந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும். பெருமாளை வணங்கணும், ஸ்ரீரங்கம் பெருமாள். அதே மாதிரி இங்கே ஷோலிங்கரில் மலை மேலே இருக்கக்கூடிய நரசிம்மர், அவர் உக்ர நரசிம்மராச்சே, தப்பு கிடையாது, அவர் அமர்ந்த கோலத்தில் இருப்பார். அமர்ந்த கோலத்தில் இருக்கும் எந்த பெருமாளை வணங்கி வந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த வாரத்தில் புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ அந்த அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை சாற்றி விட்டு அந்த இடத்துல அங்கே வந்து முடிஞ்சதுன்னா ஒரு பானகத்துக்கு நிவேதனத்தை கட்டிட்டு பணத்தை கட்டிட்டு வாங்கோ. அந்த பானகம் யார் வயிற்றுக்கெல்லாம் போகிறதோ அவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட அல்லது வரக்கூடிய சங்கடங்கள் வராமல் இருக்கும். சார் யார் வயிற்றுக்கெல்லாம் போனால் யாரோ தெரியாத ஆத்மா வயிற்றுக்கெல்லாம் பானகம் போச்சுன்னா உங்களுக்கு நல்லது ஏற்படும், சங்கடங்கள் விலகும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தசம லாப விரய மற்றும் 1ஆம் இடங்களில் சந்திரன் டிராவல் பண்ண போகிறார். இந்த வார ஆரம்பத்திலேருந்து, அதாவது 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும், இந்த நாட்களை தவிர முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி உங்களுக்கு நற்செய்திகளாக குவியக்கூடிய வாரமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தசமஸ்தானத்தில் சந்திரன் வந்தாலே உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, வியாபார பிராப்தி போன்ற நல்ல விஷயங்களை கொடுப்பார். சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருப்பார். உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி நீச்சமடைவது கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் இருப்பார். அதே சமயம் சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வராரு அப்படின்னா குரு பார்வையில் வருவது உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில், செல்வாக்கை தரக்கூடிய வகையில் இருப்பார். விரயஸ்தானத்துக்கு வந்து சுக்கிரனின் பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகிறார். ஏன்னா யோகாதிபதியான சுக்கிரன், அதாவது 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனின் பார்வையில் வர்றதுனால முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை, குறிப்பாக உங்கள் வீட்டில் இருந்த முன்னோர்களில் இருக்கக்கூடிய பெண்கள்
அம்மா, பாட்டி, கொள்ளு பாட்டி, எள்ளு பாட்டி இந்த பெண் வரிசையில் வந்த நபர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுங்க. அதை குறிப்பாக அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதுக்கு வராத பெண் குழந்தைகள், 9 வயசுக்கு கீழே 11 வயசுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைகள், இல்லாட்டி 55 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு பொருள், அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க. குழந்தைகளை சந்தோஷப்படுத்துங்க. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ்லாம் இந்த வாரம் இருக்காது. வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். பணம் வரதுனால என்ன ஆகும்னா, சந்தோஷம் வருமானு கேட்டால் சந்தோஷமாக வருவோம், கூடவே சண்டையும் வரும். ஏன் அப்படின்னா, செவ்வாயின் பார்வையில் சனி இருக்கிறதுனால சண்டைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. ஆனால் அடுத்தவங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்காமல் பிடிவாதம் பிடிச்சி நிற்பாங்க. அவங்கக்கிட்ட அனாவசியமாக பண்ணி பேசுகிறதோ, அவங்கக்கிட்ட வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிறதையோ தவிர்க்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இளம் வயது ஆண் பெண்கள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. பெருமிதம் கொள்ளக்கூடிய நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மேல் படிப்புக்கு பணமே இல்லை, வீட்டில் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, எங்கள்டெல்லாம் பணம் கிடையாது, நீ எப்படியோ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு பண உதவி செய்வதற்கு ஒரு பெரிய மனிதர் தேடி வந்து பண உதவி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் லோன் ப்ராசஸ் ஆகும். பேங்க்கில் எஜுகேஷன் லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் மறைமுக எதிரிகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் பகைமை உணர்வையோ தேவையில்லாத விமர்சனங்களையோ தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறதுனால வாயிலையும் கவனமாக இருங்க. வாயிலன்னா சாப்பாடு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். தவறான உணவு வகைகளை சாப்பிட்டா ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரும். தவறான சொல் பேச்சு கேட்டு, தவறான நபர்களின் சொல் பேச்சு கேட்டு செயல்பட்டீங்கன்னா அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யாத தப்புக்கு அபவாத பெயர், அதாவது தவறான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கார். எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. பகலில் பக்கம் பார்த்து பேசு, ராத்திரியில் அதுவும் பேசாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பகலில் பக்கத்தில் எவன் இருக்கான்னு பார்த்து நின்று பேசுங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கண்ணுக்கு நேராக பேசுங்க. எவன் அவங்க கண்ணு பார்த்து பேசுலையோ அவனை விலக்கி வைக்கிறதுக்கு தயங்காதீங்க. இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் மகாலட்சுமி வழிபாடும் தாயார் வழிபாடும் கூடவே ராஜராஜேஸ்வரி வழிபாடும் துர்க்கை வழிபாடும் செய்வது சிறப்பு. இதை செய்வதன் மூலமாக பணப்புழக்கம், வருமான அதிகரிப்பு, உங்களுக்கு ஏற்படுகின்ற அவப்பெயரிலிருந்து தற்காத்து கொள்வதற்குண்டான உபாயம் ஏற்படும். மீன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் சந்திரன் 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறார். இந்த வார கடைசியில் 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி குரு பார்வையில் சந்திரன் வருகின்ற பொழுது உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள், சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். உங்களுடைய வியாபார விஷயமாக முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார கடைசியில். சார், அப்போ வார ஆரம்பத்தில் சந்திரன் 5ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். இளம் வயது தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பாற்றலில் தடுமாற்றத்தை சந்தித்து பின் சமாளிக்கும் சூழ்நிலை ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த சந்திரன் நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செப்டம்பர் 1ஆம் தேதி இரவு வரை உங்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கும், செலவுகள் இருக்கும். நீங்கள் அன்றைக்கி எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும். 1 முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு இடம் ஸ்திரத்தன்மை ஏற்படும். வீடு, தொழில், உத்தியோகம், பதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பெரிய பதவி தேடி வரும். சார், எங்களுக்கு சனி 7.5 சனி நடக்கிறதே, எங்களுக்கு இப்போ கிடைக்குமான்னா, இப்போ சனி கொடுப்பார் எவர் தடுப்பாருங்கிற மாதிரி இப்போ சனி கொடுக்கறதுக்கு சப்போர்ட் யாருன்னா கூட நெருப்பு கிளறி விடுறது செவ்வாய். அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சியில் குருவின் பார்வையில் சனி வரார். அதனால் உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
திருமண வயதில் இருக்கும் குழந்தைகளுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய வியாபாரத்தில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாரு கூட சேர்ந்து பண்ண போகிறீங்கிறது தான் முக்கியம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சேர்ந்து பண்ணால் தப்பு இல்லை. வெளியாரோடு சேர்ந்து பண்ணுறீங்க, அதுவும் தந்தை வழியில் பண்ணால் நல்லது. இல்லை வெளியாரோடு சேர்ந்து பண்ணுறீங்கன்னா கவனமாக இருக்கணும். அனாவசியமான எதிர்ப்புகளை சம்பாதிக்காமல் இருப்பது நல்லது. இந்த திடீர் அதிர்ஷ்டம், இந்த பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா என்னதான் குரு சாதகமாக இருந்தாலும் விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால விரயங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் முருகன் வழிபாட்டோடு சேர்த்து மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். ஸ்கந்தசஷ்டி கவச்சம், ஸ்கந்த குரு கவச்சம், சுப்பிரமணிய புஜங்கம், இதை காலை வேளையில் சொல்லுங்கள். சாயந்தர வேளையில் கனகதாரா ஸ்தோத்திரம் தினமும் சொல்லி வர வேண்டும். கூடவே முடிஞ்சதுன்னா ஸ்ரீ சூக்த பாராயணம் யாராவது தெரிஞ்சவங்களை வச்சாவது பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து நல்ல நட்புகளால் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான உபாயம் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.